மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையை தாக்க தயாராகும் மற்றொரு புயல் வங்காள விரிகுடாவில் வீரியம். வங்காள விரிகுடா பகுதியில் உருவாகியுள்ள புயல் இலங்கையை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் 75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மழை வீழ்ச்சி கடுமையானதாக இல்லாவிட்டாலும் ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளில் ஆபத்தை தூண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவாகும் மேகங்களின் நகர்வுகள் புயலாக மாறி இலங்கையை நோக்கி நகர்ந்து தீவிர மழை பெய்யக்கூடும் என்று பிபிசி தனது வானிலை முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத்னவிடம் கருத்து கேட்டபோது, எதிர்வரும் நாட்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்கள் நிர்வகிப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களமும் மகாபலி அபிவிருத்தி சபையும் தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளியால் கட்டவிழ்த்து விடப்பட்ட கனமழையை தொடர்ந்து பெரும்பாலான முக்கிய குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் 150 தொடக்கம் 200 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் அது ஆபத்தானது. அதிகப்படியான நீரை வெளியேற்றவும் நிலைமையை நிர்வகிக்கவும் நீர்ப்பாசனம் மற்றும் மகாபலி அபிவிருத்தி சபை அதிகாரிகள் விழிப்புடன் உள்ளனர் என்றும் அவர் கூறினார். நீர்ப்பாசன முறைக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து கேட்டபோது, சமீபத்திய வெள்ளத்தால் சிறிய மற்றும் நடுத்தர குளங்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்க நிவாரண நிதிக்கு 250 மில்லியன் ரூபாய் நிவாரண உதவியை வழங்கிய சந்திரிகா பண்டாரநாயக்க. பண்டாரநாயக்கா நினைவு தேசிய அறக்கட்டளை அரசாங்க நிவாரண நிதிக்கு 250 மில்லியன் ரூபாய் நிவாரண உதவியை வழங்கியுள்ளது. பிரதமர் அலுவலகத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க இந்த நன்கொடையை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிடம் வழங்கியுள்ளார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவை வழங்குவதே இந்த நிதியின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதுமர் சுனில் செனவி மற்றும் பண்டாரநாயக்கா நினைவு தேசிய அறக்கட்டளையின் பணிப்பாளர்கள் குழு உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இந்த நிதி சீரற்ற வானிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு மறுகட்டமைப்பு மற்றும் உதவிக்காக பயன்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். வெளிநாட்டு நிவாரணங்களை கண்காணிக்க சிறப்பு குழு நியமனம். டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெளிநாடுகளால் கொடையாக வழங்கப்படும் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை திறம்பட நிர்வகிப்பதை மேற்பார்வையிடுவதற்காக சிறப்பு குழு ஒன்றை ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க நியமித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜயசேகர தலைமையிலான இந்த குழுவில் தேசிய பேரிடர் நிவாரண சேவைகள் மையத்தின் மேலதிக செயலாளர் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மையத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட மூத்த அரசு அதிகாரிகள், முப்படைகளின் தளபதிகள், காவல்துறை அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். கொடைகள் உதவி தேவைப்படுவோர்களுக்கு வழங்கப்படுவதை இந்த குழுவினர் உறுதி செய்வார்கள். வாரத்தில் 3 நாட்கள் கூடி இந்த சிறப்பு குழு முன்னேற்றங்களை மதிப்பீடு செய்யும். இந்த கொடைகள் பொதுமக்களுக்கு எவ்வாறு விநியோகிக்கப்படுகின்றன என்பது குறித்து ஊடகங்களுக்கும் தெரிவிக்கப்படும். ஜனாதிபதி செயலகம் மற்றும் வெளியுறவு அமைச்சின் மூலம் இந்த செயல்முறையின் முன்னேற்றம் குறித்து சுருக்கமான அறிக்கை அனைத்து வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் வழங்கப்படும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக வெளிநாடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து கொடைகள் விநியோகிக்கப்படுவதை இந்த குழு உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜயசேகர தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழர்கள் காணிகளை வழங்க முன்வர வேண்டும், மனோ கணேசன் கோரிக்கை. புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத்தர தாம் தயாராக இருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அரசு நிலம் வழங்க மறுத்தால் அவர்களை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்டத்திற்கு அண்மையில் மேற்கொண்ட விஜயம் ஒன்றின் போது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உரையாடிய பின் அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், மலையக தமிழர்கள் கடின உழைப்பாளிகள், அவர்களுக்கு விவசாயம் செய்யவும் பாதுகாப்பாக வாழவும் சொந்த காணிகள் தேவை. மலையகத்தில் காணி கிடைக்காத பட்சத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேற்றுவது ஒரு சாத்தியமான மாற்றாக இருக்கும்.
வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத்தர தாம் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அடுத்த துணைவேந்தர் இதய சுத்தியுடன் நேர்மையாக புள்ளிகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அடுத்த துணைவேந்தர் நியமனத்திற்காக 3 பேரை தெரிவு செய்வதற்காக இன்று நடைபெறவுள்ள யாழ் பல்கலைக்கழக பேரவையின் விசேட கூட்டத்தின் போது தகுதி திறமையின் அடிப்படையில் உறுப்பினர்கள் இதய சுத்தியுடன் நேர்மையாக புள்ளிகளை வழங்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் துணைவேந்தர் தெரிவு முறை பற்றிய சுற்றறிக்கை பற்றிய ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட வெளிவாரி உறுப்பினர்களுக்கு விளக்கமளிக்கும் கூட்டம் ஒன்று நேற்று திங்கட்கிழமை காலை 11 மணியளவில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவிரத்ன தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆணைக்குழுவினால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு நியமிக்கப்பட்ட பேரவை வெளிவாரி உறுப்பினர்கள் பலர் உட்பட பல்கலைக்கழக மானியங்கள் குழுவின் செயலாளர் மற்றும் ஆணைக்குழு உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டனர். புள்ளியிடலில் அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையிலேயே இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம் என்று யாழ் பல்கலைக்கழக சமூகத்தை சேர்ந்த பலரும் சந்தேகம் வெளியிட்டிருந்த நிலைமையில் வழமை போல துணைவேந்தர் தெரிவினை எதிர்நோக்கும் ஏனைய பல்கலைக்கழகங்களின் பேரவை வெளிவாரி உறுப்பினர்களுடன் நடாத்தப்பட்ட சந்திப்பு போன்றதே இந்த சந்திப்பு என்று ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்தன. நேற்றைய சந்திப்பின் போது துணைவேந்தர் தெரிவு தொடர்பாக சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் பற்றிய தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டதுடன் தெரிவு செயல்முறையின் போது உண்மைத்தன்மையையும் நேர்மைத்தன்மையையும் பிரதிபலிக்குமாறு சுற்றறிக்கையில் கொடுக்கப்பட்ட வழிப்படுத்தல்களை கவனத்தில் கொண்டு புள்ளியிடல் மற்றும் மற்ற செயல்முறைகளை செய்யுமாறு பேரவை உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை உள்வாரி பேரவை உறுப்பினர் ஒருவரால் சர்ச்சைக்குட்படுத்தப்பட்டுள்ள பீடாதிபதி ஒருவரின் நியமனம் குறித்தும் அப்பீடாதிபதியின் மதிப்பீட்டு உரிமை தொடர்பிலும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்கலைக்கழகத்தின் உள்ளீட்டு பிரச்சினையை அந்த பல்கலைக்கழகமே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவை முன்னிட்டு பேரவை விசேட கூட்டத்துக்காக இன்று 9ஆம் திகதி நாள் குறிக்கப்பட்டுள்ளது. சுற்றறிக்கை ஏற்பாடுகளுக்கு அமைவாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ அவதானியாக மூத்த கல்விமான்களில் ஒருவரும் பல்கலைக்கழகம் ஒன்றின் முன்னாள் துணைவேந்தரும் ஆகிய ஒருவர் நியமிக்கப்பட்டு அவரது பிரசன்னத்தில் இன்றைய விசேட பேரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்த 7 பேரில் 3 பெயர்கள் அவர்கள் பெற்ற புள்ளியின் திறமை ஒழுங்கு வரிசையில் சிபார்சு செய்யப்பட்டு விரைவாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதனை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழக சட்டங்களில் குறிக்கப்பட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையில் தனக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி ஆணைக்குழுவின் சிபாரிசுடன் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கும். பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தின்படி புதிய துணைவேந்தரை ஜனாதிபதி நியமிப்பார். டிக்வா அனர்த்தம், மீட்கப்படாத உடலங்களில் இருந்து துர்மணம் வீசுவதாக தகவல். நுவரெலியா மாவட்டத்தின் கொத்தமலை, எரம்புடை, கெரண்டியெல்ல உள்ளிட்ட பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வருவதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். அதிதீவிர வானிலையால் குறித்த பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு பலர் மண்ணுக்குள் புதையுண்டனர். அதிலிருந்து பலரின் உடலங்கள் மீட்கப்பட்டன. எனினும் மீட்கப்படாத உடலங்களில் இருந்தே இந்த துர்மணம் வெளியாகலாம் என பிரதேச மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் தொற்று நோய்கள் குறித்து அச்சம் வெளியிட்டுள்ளனர். பொதுமக்களின் இந்த சந்தேகம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாயசிங்க கூறுகையில், பேரிடர் என்பதால் மண்ணுக்குள் அநேகமான உடலங்கள் புதையுண்டிருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொண்டார். எனினும் புதையுண்டிருக்கலாம் என நம்பப்படும் உடலங்களில் இருந்து துர்மணம் வீசுவதால் எந்தவித தொற்று நோய்களும் ஏற்படாது என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இடம்பெயர்ந்தோருக்கான முகாம்கள் மற்றும் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ள பிரதேசங்களில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாய்சிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.
திமுகவை நம்பாதீர்கள், பகிரங்கமாக எச்சரித்த விஜய். புதுச்சேரியில் வெடித்த அரசியல் பரபரப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் இன்று உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்டில் நடைபெற்ற முதல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்னை கிட்டத்தட்ட 30 வருடமாக தாங்கி பிடித்திருக்கிறீர்கள். இந்த விஜய் தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான் என்று நினைக்காதீர்கள். புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்துத்தான் குரல் கொடுப்பேன், அது என்னுடைய கடமை என்று உருக்கமாக பேசினார். இது புதுச்சேரி மக்களிடம் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியின் நீண்டகால கோரிக்கையான மாநில அந்தஸ்து குறித்து விஜய் கடுமையாக விமர்சித்தார். அதனைத் தொடர்ந்து 16 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரவில்லை. ஒரு அமைச்சர் பதவியேற்று 200 நாட்களாகியும் இலாகா ஒதுக்கப்படவில்லை என்று சாடினார். மேலும் புதுச்சேரி சுற்றுலாவிற்கான இடமாக இருந்தும் வாகன தரிப்பிடம், கழிவறை வசதி இல்லை, ரேஷன் கடைகளும் இல்லை, இவற்றை கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். திமுக அரசை விமர்சித்த விஜய் வேறு கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் மக்கள் பாதுகாப்பில் பாரபட்சம் பார்க்காமல் நடந்துள்ள புதுச்சேரி அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்தார். இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு கற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கூறினார். இது தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. புதுவையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்று உறுதியளித்த விஜய் 1977 எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தார். ஆனால் அதற்கு முன்பே 1974 புதுச்சேரியில் அதிமுக ஆட்சி அமைத்தது என்று வரலாற்றை நினைவூட்டினார். புதுச்சேரி மக்களுக்கு தமிழகத்தை போலவே உரிமைகள் வேண்டும் என்று வலியுறுத்தினார். கரோல் ஸ்டாம்போர்ட் சம்பவத்திற்கு பிறகு விஜயின் முதல் பொதுக்கூட்டம் என்பதால் பாதுகாப்பு மிக கடுமையாக இருந்தது. இருப்பினும் ஏராளமான தொண்டர்கள் கூடியதால் நுழைவாயிலில் நெரிசல் ஏற்பட்டது. போலீசார் ஒழுங்குபடுத்தினர். கூட்டம் அமைதியாகவும் உற்சாகமாகவும் நடைபெற்று முடிந்தது. தமிழ்நாட்டின் ஆட்சி மீண்டும் திமுகவின் கைக்கே வரும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. திமுக தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் காணொலி மூலம் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது அவர் தமிழ்நாட்டின் ஆட்சி மீண்டும் திமுகவின் கைக்கே வரும் என உறுதியளித்தார். எத்தனை எதிர்க்கட்சிகள் திரண்டாலும், எத்தனை கூட்டணிகள் அமைத்தாலும் 2.5 கோடி வாக்குகளை பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை காக்க பசி, உறக்கம், குடும்பம் ஆகியவற்றை விட்டுவிட்டு SIR பணிகளில் ஈடுபட்டு வரும் கட்சி உறுப்பினர்களுக்கு அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கட்சியின் கட்டமைப்பை துல்லியமாக பயன்படுத்துவதே நமது முக்கிய உக்தி என்று அவர் வலியுறுத்தினார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். பிரித்தானியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் திட்டங்களை விரிவாக்கும் ஹமாஸ் அமைப்பு. ஹமாஸ் அமைப்பு பிரித்தானியா, ஜெர்மனி, நெதர்லாந்து, ஆஸ்திரியா, இத்தாலி, பெல்ஜியம் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் தமது செல்வாக்கை பரப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்க நடவடிக்கைகளுக்கு IRGC எனப்படும் ஈரானிய நிழல் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மற்றும் லெபனான் பினாமி படைகளான ஹிஸ்புல்லா ஆகியவை ஹமாஸுக்கு உதவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளவுத்துறை அறிக்கை ஒன்றை கோடிட்டு பிரித்தானிய ஊடகம் ஒன்று இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ராஜதந்திர பணிகள், இஸ்ரேலிய தொடர்புகளை கொண்ட வணிகங்கள் அல்லது போரால் பாதிக்கப்பட்ட ஜூத அரசுடன் தொடர்புடைய மத தளங்களை குறிவைத்து இந்த விரிவாக்க பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் உள்ளிட்ட ஆயுதங்களை மறைத்து வைப்பதுடன் இந்த குழு ட்ரோன் போர் முறையிலும் தீவிரமாக விரிவடைய தொடங்கியுள்ளது. இந்த குழு லெபனான் மற்றும் ஈரானில் இருந்து ஆதரவை பெறுவதாகவும் கிழக்கு ஐரோப்பிய குற்ற வலை அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்புகளை வளர்த்துக் கொண்டு கொடிய ஆயுதங்களை வாங்க உதவுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அதன் சொந்த தளமான ஹாசாவில் அளிக்கப்பட்டிருந்தாலும் 2023 ஆண்டு அக்டோபர் 7 முன்னெடுக்கப்பட்ட தெற்கு இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஐரோப்பிய விரிவாக்கத்தை திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஹமாஸ் பல ஆண்டுகளாக ஐரோப்பா முழுவதும், முக்கியமாக இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக தனது நடவடிக்கைகளை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஐரோப்பிய மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஹமாஸ் இயங்கும் சர்வதேச பயங்கரவாதத்தின் அச்சுறுத்தல் எதிர்வரும் காலங்களில் அதிகமாகவே இருக்கும் என்று தெரிவிக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் ஒழிக்கப்பட வேண்டும், எலான் மாஸ்க் கருத்தால் பரபரப்பு.
ஐரோப்பிய ஒன்றியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் இறையாண்மை தனிப்பட்ட நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் சேவைகள் சட்டத்தின் கடுமையான உள்ளடக்கம் மற்றும் வெளிப்படைத்தன்மை விதிகளை மீறியதற்காக எலான் மஸ்கின் எக்ஸ் சமூக வலைதளத்திற்கு $140 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த விதிமீறலால் ஐரோப்பிய எக்ஸ் பயனர்கள் பல்வேறு மோசடிகளுக்கு ஆளாகக்கூடும் என்றும் எக்ஸ் தளங்களின் விளம்பர தரவு தளத்திற்கான விதிமுறைகளுக்கு இணங்க தவறிவிட்டது என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சாட்டியிருந்தது. ஐரோப்பிய ஒன்றியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் இறையாண்மை தனிப்பட்ட நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் அப்போதுதான் அரசாங்கங்கள் தங்கள் மக்களின் நலன்களை உண்மையிலேயே பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்றும் மஸ்க் தெரிவித்துள்ளார். அதேவேளை முன்னதாக டிஜிட்டல் சந்தைகள் சட்டத்தை மீறியதற்காக ஆப்பிள் மற்றும் மெட்டா உள்ளிட்ட முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் மொத்தம் $797 மில்லியன் அபராதம் விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.